பிஹெச்பியை கற்றுக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். பிஹெச்பியோட இந்த வெப்சைட்டில் முதல்ல இங்கே போட்டிருக்கிறத பார்த்தீங்கன்னா, பிஹெச்பி ஒரு ஜென்ரல் பர்பஸ் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். வெப் டெவலப்மெண்ட்டுக்குன்னு தனியாகவே ஒதுக்கப்பட்ட ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தான் பிஹெச்பின்னு சொல்கிறாங்க. இந்த பிஹெச்பி மூலமாக பல வெப்சைட்ஸை உருவாக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். பிஹெச்பி என்ன, எதுக்கு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதனால் பிஹெச்பியை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. இங்கே நம்ம பிஹெச்பியை எப்படி பயன்படுத்துகிறது அப்படின்றத மட்டும்தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. பிஹெச்பியை உங்களோட லோக்கல் மிஷின், அதாவது உங்களோட கம்ப்யூட்டரில் மட்டுமே பயன்படுத்துறதுக்கு நீங்கள் ஒரு சில சாஃப்ட்வேர்களை உங்கள் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். அது என்னென்ன மாதிரியான சாஃப்ட்வேர்னால் அப்பாச்சி, MySQL, இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் உங்களோட விண்டோஸ் மெஷின்லேயோ அல்லது உங்களோட லினக்ஸ் மெஷின்லேயோ இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இதை மொத்தமாகவே இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இன்னொரு வழியாக இருக்குது. அதுதான் எக்ஸாம் சாஃப்ட்வேரில் உங்களுக்கு பிஹெச்பிக்கு தேவையான முக்கியமான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே பிஹெச்பியோட வெப் டெவலப்மெண்ட்டுக்கு தேவைப்படுற சாஃப்ட்வேருங்கிறதால இதை பண்டில் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது, இதை இன்ஸ்டால் பண்ணுறதும் ரொம்ப சுலபமான வேலை இந்த எக்ஸாம்பை பயன்படுத்துறதால. நான் ஏற்கனவே எக்ஸாம்பை இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோவை நான் பண்ணும்போது பிஹெச்பி தன்னோட 8.0.6 வெர்ஷனை ரிலீஸ் பண்ணியிருக்கு. ஆனால் என்னோடய சிஸ்டமில் இருக்கிற பிஹெச்பியோட வெர்ஷன் என்னென்னா பிஹெச்பி வெர்ஷன் 8.0.0. ஸோ இந்த வெர்ஷனில் தான் நான் உங்களுக்கு பிஹெச்பியை இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறேன். கூடவே MySQLோட வெர்ஷன் என்னன்றதையும் நம்ம பார்த்துடலாம். MySQL அதாவது MariaDBயாக மாற்றின பிறகு அதோட வெர்ஷன் 10.4.17. இந்த வெர்ஷனில் தான் நான் இப்போது MySQL ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த MariaDB, MySQL இந்த கன்ஃபியூஷன்லாம் இப்போ நம்மளுக்கு தேவையில்லை. எக்ஸாம்பை இன்ஸ்டால் பண்ண பிறகு, அதாவது முக்கியமாக உங்களோட சி ட்ரைவில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். சி ட்ரைவில் நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ண பிறகு உங்களுக்கு எக்ஸாம்பிள்ன்ற இந்த ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா MySQLன்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபோல்டர் இருக்கும். இதுதான் MySQL சாஃப்ட்வேருக்கான இடம். இந்த இடத்துல MySQL தன்னோட டேட்டா பேஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும். அதனால் இது நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு தேவைப்படுற இடமே இந்த இடம் தான். ஏன்னா இந்த இடத்துல தான் நம்மளோட பிஹெச்பி ஃபைல்ஸ் அண்ட் HTML ஃபைல்ஸ் எல்லாம் ரன் பண்ண வைக்க போகிறோம். நீங்கள் உங்களோட விண்டோஸ் மிஷின் அல்லது லினக்ஸ் மிஷினில் இதை ட்ரை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் தேவைப்படும். ஆனால் நீங்கள் இதை சர்வர்லேயே பயன்படுத்த போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, இன்டர்நெட்டில் உங்களுக்குன்னு ஒரு வெப் சர்வரை நீங்கள் வாங்கணும். ஒருவேளை நீங்கள் இந்தியாவில் இருந்தீங்கன்னா ஹோஸ்டிங்கர், ப்ளூ ஹோஸ்ட், ஹோஸ்ட்கேட்டர் மாதிரியான டாப் வெப் ஹோஸ்டிங்ஸ் கம்பெனிஸ் இருக்குது. அந்த மாதிரியான வெப் ஹோஸ்டிங் கம்பெனியோட வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வெப் சர்வர் வாங்குறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. எல்லா வெப் ஹோஸ்டிங் சர்வர்லேயும் கண்டிப்பாக உங்களுக்கு பிஹெச்பி சாஃப்ட்வேர் அண்ட் அப்பாச்சி மற்றும் MySQL சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதால நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ண வேணும் அப்படின்ற அவசியம் இல்லை. பிஹெச்பியை நம்ம செயல்முறை விளக்கத்தோடு பார்க்க ஆரம்பிக்க போகிறோம். அதனால் முதல்ல நம்மளுக்கு தேவை பிஹெச்பியை ரன் பண்ணி பார்க்குறதுக்காக ஒரு வெப் சர்வர் என்விரான்மெண்ட்டை உருவாக்கணும். அந்த வெப் சர்வர் என்விரான்மெண்ட்டை உருவாக்கிறதுக்கு தான் நம்ம பிஹெச்பி சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம் எக்ஸாம்புன்ற ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக. இப்போ அந்த எக்ஸாம்பை நம்ம ரன் பண்ண போகிறோம். அந்த கண்ட்ரோல் பண்ணல அப்பாச்சின்ற சாஃப்ட்வேர் தான் நம்மளுக்கு இப்போ தேவை. அதனால் அதை மட்டும் ஸ்டார்ட் கொடுக்குறோம். இப்போ நம்மளோட வெப் சர்வர் என்விரான்மெண்ட் தயாராகிடுச்சு. உங்களோட லோக்கல் வெப் ஹோஸ்ட் சர்வர் வேலை செய்தான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் லோக்கல் ஹோஸ்ட்டுன்னு டைப் பண்ணுங்கள் உங்களோட ப்ரௌசரில். அதை டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எக்ஸாம்போட டேஷ்போர்ட் பேஜ் வந்திருக்கும். ஸோ இதன் மூலமாக நம்மளோட வெப் சர்வர் வேலை செய்யுதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் உங்களோட வெப் சர்வர் ஃபைலெல்லாம் வேலை செஞ்சு பார்க்குறதுக்கு உங்களோட சியில் இருக்கிற எக்ஸாம் ஃபோல்டரில் இருக்கிற htdocsன்ற ஃபோல்டருக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நம்மளோட வெப் சர்வர் ஃபைல்ஸ் எல்லாம் பயன்படுத்த போகிறோம். இப்போ நம்மளோட பிஹெச்பியை கற்றுக்கிறதுக்காக பிஹெச்பின்னு ஒரு ஃபோல்டரை நான் இங்கே உருவாக்கிக்கிறேன். நம்ம அடுத்ததாக பண்ண போகிறது நம்மளோட டெக்ஸ்ட் எடிட்டரில் இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட் எடிட்டர்னு சொன்னும் போதே நீங்கள் எந்த டெக்ஸ்ட் எடிட்டர் வேணாலும் பயன்படுத்தலாம். அது பிஹெச்பி டெக்ஸ்ட் எடிட்டர்னு நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா உங்களுக்கு பிஹெச்பியோட டாப் டெக்ஸ்ட் எடிட்டரில் என்னென்ன அப்படிங்கிறது வந்துடும். அதில் முதல்ல இருக்குது சப்ளைமை எப்போவுமே நான் பரிந்துரை செய்வேன். ஆனால் அதை விட ஒரு சூப்பரான ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் அல்லது ஒரு ஐடி அப்படின்னு சொல்லலான்னா அது விஷுவல் ஸ்டுடியோ கோட். இது பிஹெச்பிக்கு மட்டும் இல்லை, பல்வேறு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸுக்கு பர்ஃபெக்டானு சொல்லப்படுற ஒரு ஐடி. ஏன்னா இப்போ நான் என்னோடய விஷுவல் ஸ்டுடியோ கோடில் தான் அந்த பிஹெச்பின்ற ப்ராஜெக்ட் ஃபோல்டரை ஓப்பன் பண்ண போகிறேன். விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் ஆன உடனே சியில் இருக்கிற எக்ஸாம்பிளில் இருக்கிற htdocsக்குள்ளே இருக்கிற அந்த பிஹெச்பின்ற ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ண உடனே இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ளே எந்த ஃபைல்ஸும் இல்லை, அதனால் காலியாக இருக்குது. நம்மளோட ஃபோல்டர் நம்மளோட வெப் சர்வர் சாஃப்ட்வேர் கண்டுபிடிக்குதான்னு செக் பண்ணணும். அதுக்கு லோக்கல் ஹோஸ்ட்டில் போய்
PHPன்ற நம்மளோட ஃபோல்டர் நேமை டைப் பண்ணுறோம். நம்மளோட ஃபோல்டரை நம்மளோட வெப் சர்வர் சாஃப்ட்வேர் கண்டுபிடிக்குது. ஏன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பேஜ் நீங்கள் பார்த்தீங்கனாலே ஒரு ஃபோல்டருக்குள்ளே நம்மளோட வெப் சர்வர் நுழைஞ்சு பார்த்துருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல எந்த ஃபைலும் இல்லைன்றதால தான் இந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு பேஜ் உங்களுக்கு அப்பாச்சி சாஃப்ட்வேர் டிஸ்பிளே பண்ணுது. ஒருவேளை இந்த இடத்துல வெல்கம் பேஜை காமிக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் இந்த ஃபோல்டருக்குள்ளே புதுசாக ஒரு ஃபைலை உருவாக்கிக்கலாம். அந்த ஃபைலுக்கு index.phpன்னு உருவாக்கிக்கலாம். இப்போ இந்த index.phpக்குள்ளே நம்ம ஒரு HTML டேகை பயன்படுத்த போகிறோம். அந்த HTML டேக்குள்ளே ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட்டை கொடுக்குறோம். இப்போ இதை நம்ம சேவ் பண்ணிவிட்டு நம்மளோட இந்த லோக்கல் ஹோஸ்ட்டில் இருக்கிற PHPன்ற ஃபோல்டரை ரிஃப்ரெஷ் பண்ணால் நம்மளுக்கு index.php ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகி அதுக்குள்ளே இருக்கிற இந்த கண்டென்ட் இங்கே தெரியுது, ஹலோ வேர்ல்டு. இது எப்படி நடந்தது? எப்போவுமே அப்பாச்சி சாஃப்ட்வேர் index.htmlஓ அல்லது index.phpன்ற ஒரு ஃபைலையோ கண்டிப்பாக தேடும். அந்த ஃபோல்டருக்குள்ளே அந்த பேரோட ஏதாவது ஒரு ஃபைலை பார்த்துச்சுன்னா அதை தான் முதல்ல ரன் பண்ணும். இங்கே index.php ஃபைல் மட்டும்தான் இருக்குன்றதால ஈஸியாக கண்டுபிடிச்சி இந்த சாஃப்ட்வேர் ரன் பண்ணி காமிச்சிருச்சு.